வங்கக்கடல்ல உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற போது அப்படின்னு சொல்லும் போதே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு இடையில தான் இந்த புயல் கரையை கடக்குன்ற அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்தாங்க. அப்ப குறிப்பா தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் ரெட் அலர்ட், அதாவது மிக அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வங்கக்கடல்ல உருவான பெஞ்சல் புயல் தமிழ்நாடு மட்டும் இல்லாம புதுச்சேரியிலையும் தன்னுடைய ஆட்டத்தை ரொம்ப கோரமாவே காமிச்சிட்டு போயிருக்கு. புயல் காரணமா கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி சரியா நவம்பர் 29 மற்றும் 30 சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை கொட்டி தீர்த்துச்சு. அந்த புயலினுடைய மையம் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் இடையே தான் கரையை கடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்தை நகரும் போது புயலானது அதிகபட்ச மழைய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில அதிகமாவே காமிச்சிருக்கு. இதனால கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போன்ற வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாம டெல்டா மாவட்டங்கள்லயும் அதிகபட்ச மழை பெஞ்சிருக்கு. வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல அதிக பாதிப்பு ஏற்பட்ட மாவட்டமா பார்க்கும்போது விழுப்புரம் தான் ரொம்ப அதிக மழையை தாங்கி இருக்குன்னு சொல்லணும். கடந்த 15 மணி நேரத்திற்கு மேலா விழுப்புரம், கடலூர், அரியலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல கனமழை பெஞ்சிருந்தாலும் அதிகப்படியா தமிழகத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலத்துல தான் 54 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் மட்டும் இல்லாம அதனுடைய சுற்றுவட்டார பகுதியா இருக்கக்கூடிய மயிலம், கூட்டேரிப்பட்டு, ரெட்டனை, பெரம்பலூர் இந்த பகுதிகள் எல்லாம் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு. சராசரியா விழுப்புரம் மாவட்டத்தை பார்க்கும்போது 49.29 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறதா சொல்றாங்க. 24 மணி நேரத்துல இவ்வளவு மழை பெஞ்சா அந்த ஒட்டுமொத்த மாவட்டமே தற்போது தத்தளிச்சுட்டு இருக்கு. இதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் நிறைய எடுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது பெஞ்சல் புயலின் தாக்கத்தின் காரணமாக தற்போது மாநகராட்சி பணியாளர்கள் வெள்ளத்தை வெளியேற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டாலும் ஒரு சில இடங்கள்ல மட்டும் இல்லாம எல்லா இடத்திலையுமே வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள புகுந்து மக்கள் கடுமையாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழுப்புரம் போய் பாதித்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் கிட்ட அந்த பகுதியில மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிஞ்சிருக்காரு. பொறுப்பு அமைச்சர்களை நியமிச்சு அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதற்காக இப்ப எப்படி மீட்பு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளணும்னு அரசாங்கம் சார்பாக நிறைய நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்டு வராங்க. விழுப்புரம் மாவட்டத்து மாதிரியே கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், திருவண்ணாமலை இந்த எல்லா மாவட்டங்களும் அதிகபட்ச பாதிப்பை சந்திச்சிருக்கு இந்த பெஞ்சல் புயல் காரணமா. இந்த பெஞ்சல் புயல் தாக்கத்துல இருந்து எப்போது மீள போகுது வட தமிழக கடலோர மாவட்டங்கள்?